நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ உத்திரமேரூர் தொகுதியோட கள நிலவரத்தை நேரடியாக இந்த இடத்துல வந்து மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக உத்திரமேரூர் தொகுதிக்கு வந்திருக்கோம். உத்திரமேரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2,43,000 இங்கே வந்து வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் வந்து பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. 1,18,000க்கும் மேலே ஆண் வாக்காளர்கள் இருக்காங்க. 1,22,000க்கும் மேலே பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. மக்களிடையே யாருக்கு அமோக வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தொகுதிக்குள்ளே போய் மக்கள்கிட்டே கேட்டு உங்களுக்கு பதிவு பண்ண தான் வந்திருக்கேன். இந்த தொகுதியில் இருக்க பிரதான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா, மக்களுக்கு குடிநீர்ன்றது இங்கே சரியான முறையில் வழங்கப்படலை. தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சார், எங்களுக்கு குடிநீர் அப்படிங்கிறது சரியாக கிடைக்கல அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடப்பதாக தொடர்ந்து இங்கே வந்து பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் நிறைய இடங்களில் லஞ்சம் கேட்குறாங்க, சரியான எங்களுக்கு நடைமுறைப்படுத்த மாட்டுறாங்க, எங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தலை. இந்த மாதிரி ஏகப்பட்ட குறைகள் இந்த உத்திரமேரூர் தொகுதியில் இருக்குது. இங்கே மொத்தமே விவசாய பகுதிகள், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே விவசாயிகள். இங்கே அதிகமாக வந்து நெற்பயிரானது விளையப்படுது. அடுத்ததாக இந்த இடத்துல இந்த மாதிரி கோடை காலங்களில் தர்பூசணியானது விளைவிக்கப்படுகிறது. அந்த தர்பூசணிக்கு சரியான விலை வந்து விவசாயிகள் நிர்ணயிக்க முடியல அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டுமே இந்த மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதே போல் இந்த நகர்ப்புறங்களில் இந்த பேருந்து வசதி அப்படிங்கிறது, இந்த குக்கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து வசதிகள் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. நகரத்துக்குள்ளே அதிகமான நெரிசல்கள் ஏற்படுது, வாகன போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது ஏற்படுது. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இங்கே இல்லை. இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் கடந்த ஆட்சியின் மீது இருக்குது. அதே போல் பொதுவான பிரச்சனைகளும் இந்த மக்கள் மத்தியிலே இருக்குது. அதை மக்கள்கிட்டயே கேட்டு யாருக்கு வந்து இங்கே ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத களத்துக்கே போய் நாம் பதிவு செய்வோம். வாங்க போகலாம். ஐயா, அந்த உத்திரமேரூர் தொகுதியில் உங்கள் ஓட்டு யாருக்கு? என் ஓட்டு வந்து திமுகவுக்கு தான். என்ன காரணம்? ஏற்கனவே அவங்க பல நல்லது செஞ்சுக்கிறாங்க, அதனால் அவங்க தான் போட, யாரும் போட மாட்டாங்க. அவர் வருவார் இந்த முறை? 5 வருஷமாக இருந்து இது வரைக்கும் மூணாவது தரமாக வரப்போகுதுங்க. 3வது தடவை வரப்போறார். நல்லது செய்கிறார், நல்லது தான் செஞ்சு வராங்க. சரி, அவருக்கு தான் இந்த தொகுதியில் உங்கள் ஓட்டு திமுகவுக்கு தான் என் ஓட்டு. அக்கா, இந்த தொகுதியில் உத்திரமேரூர் தொகுதியில் உங்கள் ஓட்டு யாருக்கு? யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க இந்த தொகுதியில்? எல்லோரும் நல்லா இருக்கணும்னா நல்ல இதுவாக தேர்ந்தெடுக்கணும். நல்லபடியாக நாங்கள் நல்ல ஓட்டாக போடுவோம்னு நினைக்கிறோம். நாங்கள் நினைக்கிறவங்க வரணும்னு சொன்னால் எப்படி நாங்கள் எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் போடுவோம். நல்லதாக வரணும்னு நினைப்போம். யார் இந்த நாட்டை நல்லா பார்த்துக்கிறோன்னு நாங்கள் நம்புகிறோமோ அவங்களுக்கு போடுவோம் நாங்கள் கண்டிப்பாக. ஆமாம், எங்கள் ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான். ப்ரோ, இந்த தொகுதி உத்திரமேரூர் தொகுதியில் உங்கள் ஓட்டு யாரு? மாம்பாயத்துக்கு. இந்த தொகுதியில் உங்கள் ஓட்டு யாருக்கு? மாம்பாய கட்சி. என்ன காரணம்? வந்தால் நல்லா இருக்கும். என்ன கொஞ்சம் பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், அதனால் சொல்கிறேன். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதனால் வந்து பசங்கள்லாம் கஞ்சா பிடிக்குதுங்க, அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குதுல்ல, அதனால் வந்தால் நல்லாயிருக்கும். மகேஷ்குமார். உத்திரமேரூர் தொகுதியில் உங்கள் ஓட்டு யாருக்கு? என் ஓட்டு மகேசன். என்ன காரணம்? படித்தவர், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை, அதனால் என் ஓட்டு ஒரு மகேசன் ஓட்டு. உங்கள் ஓட்டு மாம்பாயத்துக்கு. ஆனால் உத்திரமேரூர் தொகுதியில் உங்கள் ஓட்டு யாருக்குண்ணே? எங்கள் தொகுதியில் யாருக்கு ஓட்டுன்றதுக்கு முதல்ல முடிவு பண்ணது மாதிரி எங்கள் விவசாயத்துக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தாங்க ஓட்டு. அதான் யாருக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் அன்புமணி பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்படி தொகுதியில் உங்கள் ஓட்டு மாம்பாயத்துக்கு மேபி இருக்கலாம். எடப்பாடியாக இருக்கா இல்லை வந்து எடப்பாடி சார்ந்த யாருக்கு இருந்தாலும் ஓட்டு யாருக்கு இருந்தாலும்? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா முன்னாடி எடப்பாடி வந்தார், நல்ல ஆட்சி, சிறப்பான ஆட்சி கொடுத்தாரு. எந்த அனுபவமே இல்லாத ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சியாக கொடுத்தாரு. முன்னாடி அவர் எந்த விதமான சிஎம் போஸ்டிங்லாம் இல்லாமல் இருந்தார். ஆனால் திடீர்னு ஒரு சிஎம் போஸ்டிங் கொடுத்தாங்க, ஆனால் பக்காவாக பண்ணியிருந்தார். அதனால் அவர் ரிலேட்டடாக இருக்கிற கட்சிக்கு இப்போ விவசாயிகளுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக. ஆமாம். ஆனால் உத்திரமேரூர் தொகுதியில் உங்கள் ஓட்டு யாருக்குண்ணா? மாம்பாயத்துக்கு தானே. என்ன காரணம்? அது நான் மகேஷ் அண்ணா வந்து காஞ்சிபுரம் தொகுதியில் இருக்கிறாரு. அவர் எங்களுக்கு எதை சொன்னாலும் வந்து உடனடியாக வந்து ஆக்ஷன் கொடுப்பாரு. பசங்களுக்கு விளையாட்டு பொருள் இருந்தாலும் எதாக இருந்தாலும் நாங்கள் ஒரு ஃபோனோ கால் பண்ணாவே உடனே எங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு. எம்எல்ஏ இல்லாத முன்னே. ஆனால் எதை சொன்னாலும் ஒரு ஃபோனுன்னா எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே உடனே வந்து பார்க்குறவர் அவர் தான். அதனால் இந்த முறை அவரை வர வைக்கணும் தான் எங்களுக்கு ஒரு இது. கடந்த முறை இந்த எம்எல்ஏ அதெல்லாம் இது வரைக்கும் எதுவுமே நம்ம சொன்னாலும் எதையும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எத்தனை முறை நம்ம ஒரு மனு கொடுத்ததுனாலும் அதை வந்து செயல்படுறதுக்கு முடியலை. ஒரு கொயா வரினா கூட நம்மளுக்கு தட்டி கேட்க முடியல.
அதுவே எங்கள் அண்ணன் வந்துட்டாருன்னா நாங்கள் எதை வேணாலும் தட்டி கேட்போம். ஒரு கரண்ட்டு பில்லுக்கு வந்து கூடுதலாக ஏறுது. அதனால் நாம் யாரையும் போய் கேள்வி கேட்க முடியல. அதனால தான் முக்கியமாக வந்து மகேஷ் அண்ணனை வர வைக்கிறோம். இந்த பகுதியில் வன்னியர் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்களா இல்லை காலனி பகுதியில் இருக்கும்? எல்லாருமே ஒட்டுமொத்தமாக வன்னியர் மகேஷ் அண்ணனுக்கு நல்லது செய்யறதுனால அவருக்கு ஓட்டு நாங்கள் போடுவோம். இப்போ காலனி பகுதியில் இருக்கவங்களோட எல்லாருமே மனசில் அவர் இடம் இருக்கிறது. இடம் இருக்கு. ஆமாம், அவர் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓட்டு அவர் தான். இந்த வாட்டி எம்எல்ஏ அவர் தான். உத்திரமேரூர் தொகுதியில் உங்கள் ஓட்டு யாருக்கு போட போகிறீங்க நீங்கள்? பிஎம்முக்கு தான். பாமகவுக்கு தான். ஆமாங்க. என்ன காரணம்? எந்த காரணம் ஓட்டு அவங்களுக்கு போடணும். எப்பவுமே அவங்களுக்கு தான். வேற மாற்றி போடவே மாட்டீங்க? மாற்றி போட மாட்டோம். எங்கள் கட்சி எதுக்கு அது சொல்லுது அதான் இந்த சொல்லுவோம். வாட்டி இங்கே உத்திரமேரூர் தொகுதியில் எம்எல்ஏ பாமக எம்எல்ஏ வந்துருவாரா? வந்துருவார். சரி ஐயா, உத்திரமேரூர் இந்த தொகுதியில் உங்கள் ஓட்டு யாருக்கு ஐயா? மாம்பழத்து தான் போகிறேன். என்ன காரணம்? நல்லா செய்வார் தான். வேட்பாளர் நல்லா செய்வார்னா? ஏன் ஏற்கனவே இந்த திமுக அவர் எதுவும் செய்யலீங்களா எம்எல்ஏ? வர இப்போ வந்து இவருக்கு தான் உங்கள் ஓட்டு. இந்த எலெக்ஷனில் இவருக்கு போடணும்னு என்ன பண்ணுறீங்க? இந்த ஊரில் இருக்கவங்க ஓட்டெல்லாம் இந்த தொகுதியில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? மாம்பழ சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். எதுக்காக மாம்பழத்துக்கு? அவங்க தான் கஞ்சா ஒயின் ஷாப்பு அதெல்லாம் மூடுறது சொல்லியிருக்காங்க. விவசாயத்துக்காக அவங்க தான் போராடுறாங்க. சரி, இப்போ ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ அதெல்லாம் எதுவும் செய்யலையா உங்களுக்கு? எங்களுக்கு எதுவும் செய்யலை. எதுவும் செய்யல. இப்போ வந்திருக்கிறது செய்வார்னு நினைக்கிறீங்க? செய்வார். யார் வேட்பாளர் இருக்கீங்க? மகேஷ்குமார் அவர்கள். தெரியுமா அவரு? தெரியும். எப்படி ஆள் எப்படி? நல்லான்னுங்கிறாரு. இப்போ உங்கள் ஓட்டு வந்து மாம்பழத்துக்கு தான். எப்பயுமே மாம்பழத்துக்கு தான் போடுவோம் நாங்கள். மாம்பழத்துக்கு தான். இருக்கிறவங்க தான் எல்லாருமே மாம்பழத்துக்கு தான் போடுவாங்க. ஐயா, நம்ம இந்த உத்திரமேரூர் தொகுதியில் உங்கள் ஓட்டு யாருக்கு ஐயா? சார் மாம்பழத்து சின்னத்து தான் சார். மகேஷ்குமாருக்கு தான் போடுவேன். ஏன் இப்போ ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏ ஓட்டு போட மாட்டீங்களா? ஏற்கனவேனா நான் நிஜேந்திரன்லேருந்து ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டுக்கிறேன். அதனால இப்போ மாம்பழத்தில் ரெட்டலைக்கு வசம் நின்றுக்கிறாங்க. அதுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். நீங்கள் இந்த உத்திரமேரூர் தொகுதியில் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? நான் மாம்பழ சின்னத்து தான் போடுங்க. என்ன காரணம்? நம்ம கட்சிக்காரு நம்மளுக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். யார் வேட்பாளர் யார்? மகேஷ்குமார். ஏன் இந்த இப்போ புதுசாக டிவிகே வந்திருக்கு, திமுக இருக்கு, இவங்கெல்லாம் போட மாட்டீங்களா? நாங்கள் வந்து அதிமுக கட்சி. இப்போ நம்ம அண்ணன் நிற்க வேற, அதனால நான் அவருக்கு போட போகிறேன். கண்டிப்பாக அவர் தான் வருவார். வேட்பாளருக்காகவா? ஆமாம். ஏன்னா இங்கே ஃபுல்லாக விவசாயமாக இருக்குது. அவர் விவசாயிங்களாம் செய்வார்னு நம்பிக்கை? கண்டிப்பாக செய்வாருங்க. கண்டிப்பாக செய்வார். ஆனால் இப்போ இந்த உத்திரமேரூர் தொகுதியில் உங்கள் ஓட்டு யாருக்குண்ணா? எங்களுக்கு மாம்பழத்துங்க. என்ன காரணத்துக்காக போடுறீங்க? அவர் நல்லது செய்வார். ஏற்கனவே இந்த எம்எல்ஏ செய்யலையா? இப்போ செய்வார். இப்போ வர எம்எல்ஏ தான் நல்லது செய்வார். மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடணும். இங்கே எல்லாம் விவசாயமாக இருக்கு. அவர் விவசாயத்தை பற்றி எதனா தெரியுமா? உங்களுக்கு செய்வாரா? எல்லாம் நல்லபடியாக செய்வார். நல்லா வெற்றிகரமாக வருவார். அவர் வந்தால் உங்களுக்கு நல்லது செய்வார். நல்லது நன்மை. ஆமாம், கண்டிப்பாக. எங்கள் ஊர் ஃபுல்லாகவே அதுக்கு தான் ஓட்டு போடும். எதுக்கு போட போகிறீங்க? மாம்பழத்துக்கு. ஆமாம். அப்போ கண்டிப்பாக மகேஷ்குமாருக்கு தான். ஆமாம், சரிங்க. கண்டிப்பாக வருவார். தொகுதியில் உங்கள் ஓட்டு யாருக்குண்ணே? மாம்பழ சின்னத்துக்கு. என்ன காரணம்ண்ணா? அவர் நல்லா செய்வார். எங்கள் கட்சிக்காரு. எப்படி நல்லா செய்வார்? வண்டி சீட்டு. அப்படியா? ஆமாம். அந்த ஒரு காரணத்துக்காக போடுறீங்க? இல்லை அவர் மனுஷன் நல்ல மனுஷன். உங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவாரா? உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரா? பார்த்துக்கிறேன். நம்ம பக்கம் அவருக்காக ஓட்டு போடுறீங்க? ஓட்டு போடுறோம். உங்கள் ஓட்டு மாம்பழத்துக்கு. மாம்பழத்து தான். நன்றி. ஓகே. ஓகே. உங்களுடைய ஓட்டு யாருக்குண்ணே? மகேஷ்குமார் அண்ணனுக்கு. என்ன காரணம்? இல்லை, அவர் நல்லா இது பண்ணுவார். என்ன செய்வார்? இல்லை செய்வார். வந்தார். ஏற்கனவே இந்த எம்எல்ஏ உங்களுக்கு எதுவும் செய்யலையா? திமுக 5 ஆண்டா இந்த தொகுதியில் நல்லது செஞ்சிருக்காரா இல்லையா உங்களுக்கு? இல்லை, ஓரளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை. இல்லை. இப்போ உங்கள் ஓட்டு யாருக்கு? மாம்பழத்துக்கு தான். இந்த ஊரில் இருக்கவங்க ஓட்டு மாம்பழத்துக்கு தான் இருக்கு. எல்லாருமே மாம்பழம் தான். எல்லாரும் விவசாயிகள் எல்லாருமே மாம்பழத்துக்கு. ஆமாம், போடுவோம். மாம்பழத்துக்கு தான் கண்டிப்பாக போடுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். என்ன ஊர் இது? நான் இது இளநகர் சார். இது உத்திரமேரூர் தொகுதி. உத்திரமேரூர் தொகுதி இளநகர் கிராமம். உங்கள் ஓட்டு யாருக்கு இந்த எலெக்ஷனில்? மாம்பழத்துக்கு தான். மாம்பழத்துக்கு தான் போடுங்க. ஆமாம். என்ன காரணம்? எங்களுக்கு சரி வர இது வரைக்கும் பராமரிப்பு பண்ணல அவங்க எம்எல்ஏ வந்தவர். ஏற்கனவே இருந்தவர். ஆமாம். திமுக சரியான நடைமுறை இல்லை. அதனால எங்கள் இந்த ஓட்டு மாம்பழத்து தான். இந்த ஊரில் இருக்கவங்க ஓட்டெல்லாம் எல்லாமே மாம்பழத்து தான். இந்த ஊரில் இருக்கவங்க. ஆமாம். ஆமாம். ஆனால் உத்திரமேரூர் தொகுதியில் உங்கள் ஓட்டு யாருக்குண்ணே? எங்கள் ஓட்டு மாம்பழத்துக்கு தான். மாம்பழத்துக்கு தான். என்ன காரணம்? ஏன்னா திமுக ஆட்சி சரியில்லை. எல்லாம் கஞ்சா போதை அந்த மாதிரி தான் போயிருக்காங்க. இளைஞர்கள் யாரும் உருப்படலை. எல்லாம் குடிச்சிட்டு ஊரை தான் சுற்றுறாங்க. எதுவுமே சரியில்லை. அதனால் எங்கள் ஓட்டு மாம்பழத்துக்கு தான். இப்போ எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாருன்னா அதெல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் சரியாயிடும். இந்த ஊரில் உங்கள் ஓட்டு வந்து மாம்பழ சின்னத்துக்கு தான். உத்திரமேரூர் தொகுதியில் உங்கள் ஓட்டு யாருக்கு? மாம்பழத்துக்கு. என்ன காரணம்? அவர் நல்லா இருக்கிறார். சரி, நல்லது செய்வார். அவருக்கு தான் ஓட்டு. உத்திரமேரூர் தொகுதியில் உங்கள் ஓட்டு யாருக்கு? மாம்பழத்துக்குண்ணா. என்ன காரணம்? ஏற்கனவே 2 ஆண்டாக வந்தவர் சரியாக செய்யலை. குடிநீர் வசதி கூட இந்த ஊரில் இல்லை. புதுசாக எதுவும் கட்டமைப்பு எதுவும் இல்லை இந்த ஊருக்காக. எந்த வசதியும் கிடையாது. 10 வருஷத்துக்கு எப்படி முன்ன இருந்ததோ அதே போல் தான் இருக்குது. அப்போ அவர் சரியாக செய்யலை. மீண்டும் அவர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. மீண்டும் நம்ம ஊரில் முக்கால்வாசி ஓட்டு எப்படியே மாம்பழத்துக்கு தான். ஏன்னா மக்கள் நல்லா புரிஞ்சுக்கினாங்க. தொடர்ந்து இந்த எப்படி இந்த
திமுக ஆட்சியிலேருந்து தொடர்ந்து நம்மளுக்கு எப்படி செய்யலை. இந்த இருக்கிற வன்னியர் மக்களும் மற்ற மக்களும் கூட வசிக்கிறாங்க. யாருக்குமே ஒரு சிறிய கட்டமைப்பு கூட கிடையாது. வேட்பாளர் எப்படி இந்த தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்? அவர் எதனா சொன்ன உடனே எதுவும் இருந்தாலும் வந்து எப்படின்னா எம்எல்ஏ இல்லாத போதே வந்து இந்த ஊருக்காக ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வருவார். இளைஞராக இருக்கவே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போட போகிறோம். ஐயா, உத்திரமேரூர் தொகுதியில் நீங்கள் யார் வந்து எம்எல்ஏ வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும், யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? நான் மாம்பழத்துக்கு ஓட்டு போடுறேன். என்ன காரணம்? இவங்க வந்தால் நல்லது செய்வாங்கன்னு தான் பார்க்குறேன். ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ செய்யலையா? லஞ்சம் லாவண்யம் ஒன்றுமே செய்யலைங்க தொகுதி. விவசாயிகளுக்கு எதுவும் செய்யலன்றீங்களா? 10 புள்ளி தரேன்னு சொன்னார், அது ஸ்டாலின் தரல. ஓ ஓகே, 10.5%. அதுக்காக மாம்பழத்துக்கு எல்லாரும் போடணும். அதுக்காக போடணும். எங்கள் மாமா மச்சான் எல்லாம் மாம்பழத்துக்கு தான் போட போகிறோம். இந்த ஊரில் எல்லாரும் மாமா மச்சான் டிஎம்கே கட்சிக்காரர் கூட இதுக்கு தான் போட போகிறாங்க. திமுக காரங்களே போட போகிறோம். அது போல ஏற்பாடு பண்ணிக்கிறேன் நான். அப்படியா? அப்போ இந்த தொகுதியில் வந்து மாம்பழம் அமேகம் வெற்றி போடும். அமேகம் வெற்றி பெறும். கவுன்சிலர் தொகுதியில் உங்கள் ஓட்டு யாருக்கு? இது இப்போ மாம்பழம். என்ன காரணம்? எப்பவுமே தான் போடுங்க. என்ன காரணம்லாம் இல்லையா? ஆனால் மாம்பழத்து தான் ஓட்டு. இந்த தடவை இந்த உத்திரமேரூர் தொகுதியில் உங்கள் ஓட்டு யாருக்குண்ணே? மாம்பழத்துக்கு தான். என்ன காரணம்? ஏன்னா நிற்கிற வேட்பாளர் வந்து ஒரு படித்தவர், ஒரு இளைஞர். அதுவும் இல்லாத இந்த ஊருக்கு வந்து குறைஞ்சது 20 வருஷமாக வந்து போயின்னு இருக்கிறாரு. இந்த ஊரில் வந்து பல அடிப்படை வசதி கிடையாது. அவர் வந்தால் தான் இதை செஞ்சு கொடுக்க முடியும். அவர் வந்து எல்லா ஜனம் அவர் தான் ஏற்றுக்குது. அப்போ இந்த ஊரில் இருக்கவங்க ஓட்டெல்லாம் எப்படி? ஒட்டுமொத்தமான ஓட்டு மாம்பழத்து தான் வேணும். இந்த ஊரில் இருக்கு. ஆமாம். சரி, அக்கம் பக்கம் இருக்க ஊர்லலாம் எல்லா ஓட்டும் அவர் தான் வேணும். அவர் தான் வரணும், அவர் தான் வரணும், எல்லாம் மக்களும் எதிர்பார்க்குறாங்க. அப்போ இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ அவர் வந்துருவார்? கண்டிப்பாக 100க்கு 100 வந்துடுவார். அவர் தான். ஏற்கனவே இருக்கிற திமுக அவர் சரியாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. கொயா தண்ணியும் கிடையாது, கரண்ட் புள்ளி கிடையாது, கரண்ட் வசதியும் கிடையாது, அது போக போனால் பஸ்ஸும் கிடையாது, மருத்துவ வசதியும் கிடையாது. எதுவுமே 15 வருஷமாக அவர் வந்துக்கிறாரே தவிர வந்து போகிறாரே தவிர. ஆனால் ஆட்சி தான் மாறி வந்தது கிடையாது. உனக்கு ஆட்சி மாறியே மாறலன்னா இப்போ இவர் தான் நல்லது செய்வார், நல்லா துடிப்போடு இருக்கிறார். இவர் தான். அவர் வந்துடுவார், கண்டிப்பாக வந்துடுவார். அவர் ஆனால் உங்கள் ஓட்டு மாம்பழம். எங்கள் ஓட்டு இல்லை, எந்த ஊரில் ஓட்டு மொத்த ஓட்டுமே மாம்பழத்து தான். உத்திரமேரூர் தொகுதியில் உங்கள் ஓட்டு யாருக்குண்ணே? பாட்டாளி மக்கள் வச்சுருந்தாங்க கூட்டணி. ரெட்டாளி மட்டும் ஓட்டு போடுவோம். கூட்டணியாக இருந்தாலும் பாமக கட்சி தான் எங்கள் ஊரில் எல்லாமே. எடப்பாடியார் வந்தால் நல்லா செய்வார். செய்வார். அவருக்கு தான் நம்பிக்கையாக செய்வார். பாமக தான். எங்கள் எல்லாமே நாங்கள் பாமக கட்சியில் தான் போடுவோம் எப்பவுமே.